வணக்கம் நேயர்களே, முதல் பார்வை நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று பேசுவதற்காக பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த திரு ராகவன் அவர்களும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த திரு ஜித்தன் அவர்களும் எமது நிலையத்திற்கு வந்திருக்கிறார்கள். நேயர்களே, உங்கள் சார்பாக இவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்கு செல்வோம். வணக்கம் சார். சித்தன் நினைக்கிறேன் இல்லையா? அதாவது இன்றைக்கி எல்லா பத்திரிகைகளுமே ஒரு செய்தியை எடுத்திருக்காங்க. அதாவது குறிப்பாக மீண்டும் ஆந்திராவில் ஒரு 32 தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் அவர்கள் அப்பாவியானவர்களை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதாவது செம்மர கடத்தலோடு தொடர்புடையவர்கள் என்று கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியது அந்த அரசுங்களுடைய கடமை, அந்த காவல்துறையினுடைய கடமை. ஏனென்று சொன்னால், கைது செய்வதற்காக கடந்த முறை இதே போல் தமிழகத்தை சார்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இது மாதிரி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதை பொறுத்த வரைக்கும் சில சந்தேகங்களும் கூட நமக்கு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்த சந்தேகங்களை நீங்கள் நமக்கு இருக்கிற சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு அல்லது தெளிவுபடுத்துவதற்கு ஆந்திரா போலீஸ்க்கு கடமை இருக்கிறது தான் நான் நினைக்கிறேன். இப்போ மீண்டும் இதை மாதிரி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும் பொழுது இது எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது? நமக்கு இருக்கிற சந்தேகங்கள் என்னன்னு நினைக்கிறீங்க சார்? நமக்கு இருக்க சந்தேகம்னா, இது அப்பாவிகளை அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஆயுதம் இல்லாதவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது, அதுவும் இல்லாமல் ஷார்ட் ரேஞ்சில் போன வாட்டி கொல்லப்பட்டவங்க கூட ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் பிடித்து கொண்டு இருக்கிறாங்கிற மாதிரிலாம் தகவல் வருது. பஸ்லேருந்து இறக்கிட்டு பண்ணுறாங்க, இப்படிலாம் இப்போ தகவல்கள் வந்தது இல்லையா? அதனால் குற்றம் சாட்டப்பட்டவர்களோ அல்லது குற்றத்தில் ஈடுபட்டிருக்க யாரும் அவர் தமிழர் தெலுங்கர்னு பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் குற்றமே செய்யாத அப்பாவிகள் தண்டிக்கக்கூடாது. அது குறித்து ஒரு மாநிலத்தில் இருக்கிற அத்தனை பேரும் கவலை தெரிவிக்கும் பொழுது அதை கொஞ்சம் விளக்க வேண்டிய கடமை அந்த அரசுக்கு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனால் அதே நேரத்தில் நம்ம குற்றவாளிகள் சாதகமாக சொல்லணும்னு எடுத்துக்கக்கூடாது. நம்ம இப்படி கேட்கறதுனாலேயே இவங்க இவங்களுக்கு சாதகமாக இருக்காங்க, அவங்களுக்கு அப்படி இல்லை. அப்பாவிகள் தண்டிக்கப்படக்கூடாது, அவ்வளோதான் நம்முடைய கருத்து. சொல்லுங்கள். இல்லை, பொதுவாக இந்த பிரச்சனை ஏன் இன்னைக்கு பேசப்படுதுன்னா, அந்த 20 தமிழர்கள் கொல்லப்பட்டது அதனுடைய தொடர்ச்சியாக தான். அதுக்கு முன்னாலேயும் கைதுகள் நடந்திருக்கலாம். கைது ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் கைது செய்கிறீங்க, அதற்கு பிறகு விசாரிக்கிறீங்க, உங்களுடைய போலீஸுடைய சார்ஜ் தப்புன்னு சொன்னால் விடுவிக்கிறாங்க. அதில் ஏற்கனவே கூட ஒரு 400 பேரை ஒட்டுமொத்தமாக கைது செய்து அதன் பிறகு நீதிமன்றம் நிரபராதின்னு விடுதலை செய்ததை பார்த்தோம். இது பொதுவாக காவல்துறையுடைய அணுகுமுறை அப்பாவிகளை நோக்கி எப்படி இருக்குங்கிறத ஒட்டுமொத்த பெர்ஸ்பெக்டிவில் பார்க்கலாம். ஆனால் அந்த 20 தமிழர்கள் கொல்லப்பட்டது, அந்த சம்பவம் கையாளப்பட்ட விதம், அதற்கு பிறகு நம்ம மாநில மனநிலைங்கிறது வேறு மாதிரி இதை பார்க்குது. நீங்கள் தமிழர்கள் கிடைச்சா நீங்கள் பிடிச்சிருவீங்களா? அந்த பிரச்சனைக்கு உண்மையான காரணம் என்ன? இது வரைக்கும் செம்மர கடத்தல்காரர்களை பிடிச்சிருக்கீங்களா? அப்போ ஒரு கொடூரமான கொலை நடந்தது, அந்த கொலையை விசாரிக்க கேட்டோம்ல, அப்போ அந்த காவல்துறை என்ன பதில் கொடுத்தது? அந்த காவல்துறை நீதிமன்றத்தில் இந்த விசாரணைக்கான தேவையில்லைன்னு சொல்லியும், அது ஒரு என்கவுண்டர் இல்லைன்னு அவங்க வாதாடி கொண்டு இருக்கும்போது, மாநில அரசு, தமிழக மாநில அரசும் சரி அதுவும் வாயை திறக்கலை, மத்திய அரசும் சரி அதுவும் வாயை திறக்கலை. இல்லை, அதில் ஒரு வேறு விதமான ஒரு விசாரணைக்கான தேவை இருக்கிறது என்று கூட இந்த அரசுகள் கருதலை. அப்போ அரசுகளுக்கும் அப்பாவி மக்களுக்குமான பிரச்சனையாக இது மாறுது. அப்போ தான் நமக்கு இயக்கங்களுக்கு என்ன கேள்வி வருதுன்னா, நீங்கள் கைது செய்வதை யாரை கைது செய்வீர்கள்? ஊருக்கு இழைச்சவங்களை பிடிச்சிட்டு போவீங்க, அவங்கள தேவைப்பட்டால் கொன்னும் போடுவீங்கன்னா, அப்போ இந்த அரசை யாருடைய அரசாக கருதுவதுங்கிற கேள்வி வந்துடுது. ஸோ அதிலிருந்து தான் இந்த பிரச்சனை வந்ததே தவிர, இன்றைக்கு நடந்திருக்கிற கைது என்பது நாளைக்கு நீதிமன்றத்தில் அவங்க ப்ரொசீட் பண்ண போகிறாங்க. அவங்க என்ன சொல்ல போகிறாங்களோ காவல்துறை சொல்கிறத பார்ப்போம். இங்கிருந்து நமக்கும் வழக்கறிஞர்கள் இருக்கிறார்கள், செல்வார்கள். இதில் மனிதநேயம் உண்ட வழக்கறிஞர் ஏற்கனவே இந்த 400 பேர் விடுதலைக்கு கூட வழக்கறிஞர்களுடைய தலையீடு தான் காரணமாக இருந்தது. அப்படி அது கையாளப்பட வேண்டும். ஆனால் ஒட்டுமொத்த பிரச்சனை இன்னும் முடியலை. இதில் பார்த்தீங்கன்னா, இந்த விவகாரத்தில் நேற்றும் கூட அது முன்கூட்டியே கைது செய்யப்பட்டு வெவ்வேறு இடங்களில் கைது செய்யப்பட்டு நேற்று ரயிலில் செல்லும்போது கைது செய்யப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்டு அவர்கள் மீது இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறார்களோ என்ற சந்தேகம் இருக்கிறது. அதாவது அப்போ கடந்த முறையும் இப்படித்தானே, நம்ம இப்போ கைதுக்கு மாத்திரம் இல்லை, சுட்டதே அப்படி தான் கூட்டிகிட்டு பஸ்லேருந்து இறக்கி பண்ணாங்கன்னெலாம் கூட சொன்னாங்க இல்லையா? அதனால்
இதை விளக்க வேண்டியும் இந்த சகோதரர் சொன்னது போல இந்த 20 பேருடைய அந்த கொலைக்கு பிறகு, மரணத்திற்கு பிறகு இது பெரிய விஷயமா பேசப்படுகிறது. பல நாட்கள் பல கைதுகள் நடந்திருக்கு. அப்பெல்லாம் கூட சரி ஓகே இது சட்டவிரோதமாக செய்கிறாங்க போல இருக்குன்னு கூட ஒரு பார்வை இருந்தது தான். ஆனால் இன்னைக்கு இப்படி நடக்கும் பொழுது அது ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது. நான் வந்து எந்த இடத்துல கைது பண்ணாங்க அப்படிங்கிறதோட அது உண்மைத்தன்மை பார்க்க வேண்டும் தான் நானும் நினைக்கிறேன். அப்படி உண்மை அதை வந்து இன்னும் கொஞ்சம் விரைவு கூட படுத்தணும். ஏன்னா இப்போ கைது பண்ணிருக்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க, ரைட்டு. அதுக்கப்புறம் இது நீதிமன்றத்தில் போய் எவ்வளோ நாள் அவங்க அந்த கேஸ் எப்படி இருக்குன்னு தெரியல. பட் இது உண்மையான அரெஸ்டாக இருந்ததுன்னு சொன்னால் விரைந்து கேஸை நடத்துங்க. நீதிமன்றம் முடிவு பண்ணட்டும். அவங்க குற்றவாளினா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு குற்றவாளினா அவன் என்ன தண்டனை அடைக்கிறோ கண்டிச்சுட்டு போட்டோம். நீங்கள் கைது பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கேஸையும் நடத்தாமல் எதுக்கும் தயாராக இல்லாமல் போகிறது ஒரு நியாயம் கிடையாதுல்ல. இப்போ நீதிமன்றத்தில் பல வழக்குகள் இருக்கலாம். பட் இந்த மாதிரி கேசஸ்லாம் ஏன்னா பல பேர் பார்த்தீங்கன்னா இவங்க மாத்திரம் இல்லைங்க, ஜெயிலெல்லாம் பல பேர் பெயில் வாங்குறதுக்கு கூட வசதி இல்லாதவர்கள் அப்போ அண்டர் ட்ரையல் அவங்கள்ட்ட உட்காந்துருப்பாங்க உள்ள. அவங்க ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்க மாட்டாங்க. ஆனால் நீதிமன்றத்தில் அணுகிறதுக்கு வழக்கறிஞர் வைக்க முடியாத லெவலெல்லாம் கூட இருக்கு. ஸோ அந்த மாதிரி போயிடக்கூடாது. அது நினைக்கிறேன். ஸோ காஷியஸாக இருக்கணும். இவர்களே கூட அந்த ஆந்திர அரசாங்கம் சொன்னது போல செம்மர கடத்தல ஈடுபட்டாங்க அப்படின்னு சொன்னால் யாருமே வரப்போறது இல்லை, வரவும் தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி நிரூபிக்கப்பட்ட யார் வரவும் கூடாது தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இல்லை. இதில் உண்மை காரணங்கள் வேறு இருக்கிறது, உண்மை காரணங்கள் மறைக்கப்படுகிறது அப்படின்ற ஒரு விஷயமும் பேசப்படுதே சார். இல்லை அது வந்து சந்தேகம் வருது. நீங்கள் ஒரு விஷயத்தை விளக்காத போது சந்தேகங்கள் கண்டிப்பாக வரதான் செய்யும். இப்போ நீங்கள் பாலாறு பிரச்சனையை ஒட்டி ஆந்திராவை கேள்வி கேட்டு கொண்டு இருக்கும்போது வேணும்னே திசை திருப்புறாங்களான்னு கூட கேள்விகள் வருது. ஸோ அது வந்து அந்த சந்தேகம் வரக்கூடாதுன்னா ஒரு அரசு வெளிப்படைத்தன்மையோடு நடந்துக்கணும். அது தமிழக அரசும் சரி ஆந்திர அரசும் சரி இந்த பிரச்சனையில் வெளிப்படையாக இதில் தலையிட வேண்டி இருக்குது. இங்கே அப்பாவிகளை கைது செஞ்சு திடீர்னு திசை திருப்புறதுங்கிறது வந்து இப்படி ஒரு டூலாக பயன்படுத்தலாமாங்கிற கேள்வி வருது. பயன்படுத்த வாய்ப்பு இருக்கே. அப்போ வந்து இது சரியா? ஒரு அரசு எந்த விஷயத்தில் வந்து விளையாடணும், அதாவது ஒரு எந்த விஷயத்தில் தன்னுடைய நிலைப்பாடுகளில் வந்து இதுபோல் ஒரு கிரிட்டிக்கலான ஒரு 2 மாநிலங்களுக்கு இடையிலான பிரச்சனையாக அது பார்க்கப்படுகிற சூழலில் அரசு இப்படி நடந்துக்கலாமாங்கிற கேள்வி வருது. இதில் திசை திருப்புவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறதாக நினைக்கிறீங்களா? ஆஸ் ஆஃப் நவ் எனக்கு அப்படி தெரியலங்க. ஏன்னா இது நேற்றைக்கு நடந்த சம்பவம். இது இன்னும் டெவலப்மெண்ட் வந்தால் தான் தெரியும் என்னன்னு. நான் இன்னைய ஸ்டேஜில் அது எனக்கு அந்த மாதிரி திசை திருப்பல் நடவடிக்கைகளுக்காக செஞ்சதா அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா பாலாறில் அணை கட்டுறங்கிற விஷயம் விஷயம் இல்லை, தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கும். தொடர்ந்து அதுக்காக சில போராட்டங்கள், தொடர்ந்து மாநில அரசாங்கம் எந்த அரசாங்கமாக இருந்தாலும் கடிதம் எழுதிட்டு இருக்கிறாங்க, ஏதோ ஒன்று அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, ஏதோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது நேற்று நடந்து அதை திசை திருப்பத்துக்கு இன்றைக்கு இது நடந்ததுன்னு சொன்னால் கொஞ்சம் லாஜிக் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களை திசை திருப்பணும்னு சொன்னால் எப்போ தொடர்ந்து நீண்ட கால பிரச்சனை அது. அதனால அப்படி நான் பார்க்க முடியல. பட் ஃபர்தர் டெவலப்மெண்ட் என்ன வருதுன்னு தெரிஞ்சு தான் நம்ம கான்க்ரீட்டாக அதை சொல்ல முடியும் நான் நினைக்கிறேன். இது குறித்து இந்த தமிழக தொழிலாளர்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆந்திரா வலியுறுத்திருக்கு. இல்லை அது ஒரு விஷயம் நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்குன்னா, நீங்கள் வந்து இங்கே பீகாரிகளும் பல வட மாநிலத்தவர் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. இங்கே இருக்கக்கூடிய கூலி தொழிலாளர்கள் ஆந்திராவுக்கு போய் வேலை பார்க்குறாங்க. இதில் ஒரு சட்ட சிக்கலை நம்ம பார்க்கணும். நான் அதில் டீல் பண்ணுறதுனால சொல்கிறேன். அதாவது நம்முடைய இடம்பெயர் தொழிலாளர் சட்டம் என்பது மாநிலத்துக்கு மாநிலம் வேறுபடுகிறது. அப்போ நீங்கள் வந்து உள்ளூர் தொழிலாளர்களுக்கு இருக்கக்கூடிய தொழிலாளர் பாதுகாப்பு வந்து இடம்பெயர் தொழிலாளர்களுக்கு வேறு விதமானது. அப்போது கான்ட்ராக்ட் பேஸில் போனால் கூட சில சரத்துக்கள், சில உரிமைகள் நீங்கள் வாங்க முடியும். ஆனால் அதாவது அந்த ஊருக்கு இவராக போய் வேலை தேடி போனார்னா அவர் மைக்ரேட்டட் லேபராகவும் கருதப்பட மாட்டார், உள்ளூர் லேபராகவும் கருதப்பட மாட்டாருங்கிற ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இதனால் பெரும்பாலும் அத்துக்கூலிகளை வேறு மாநிலங்களிலிருந்து கொண்டு வருவது சுரண்டுவதற்கு வழிவகுக்குது. இப்படி தான் வந்து இங்கிருந்து போகிறவங்க நீங்கள் எவ்வளோ வேணால் சம்பளம் கொடுக்கட்டுமே, உயிரை பணயம் வைத்த வேலைகள் செய்கிறாங்க, செம்மர கடத்தல் உட்பட கூட கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா, அப்போது நம்முடைய ஏழ்மை இன்னும் அதிகமாக சுரண்டப்படுவதற்கு இந்த சட்டத்தில் இருக்கிற ஓட்டையை பயன்படுத்துகிறாங்கங்கிறது தான் இங்கே பிரச்சனை. அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறது வந்து மக்களுக்கா இல்லை மக்களை பாதுகாக்க வேண்டிய கடமையுள்ள அரசுகள் இதில் விழித்து கொள்ள வேண்டுமாங்கிறது பார்வை மாறுபாடும். அவர் வந்து மக்களை குற்றம் சொல்லலாம். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரேஷன் சார்ந்த சட்டங்களே இதில் இவ்வளோ ஓட்டை இருக்கக்கூடாது, இது வெளிப்படையாக இருக்க வேண்டும் அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இதிலும் கூட இந்த செம்மர கடத்தல் விவகாரத்தில் அது ஏவி விடுகிறவர்கள் வந்து தப்பி விடுகிறார்கள்,
அப்பாவிகள் வந்து சிக்கிக் கொள்கிறார்கள். எக்ஸாக்ட்லி உண்மை. ஏன்னா செம்மர கடத்தல் ஒரு கட்டையை வாங்குறது கூட இவங்களுக்கு வசதி இருக்குமான்னு தெரியாது, வெட்ட வந்துடுவாங்க அவ்வளோதான். இன்ஃபேக்ட் அந்த அவேர்னஸ் இருக்குமான்னு தெரியல. அப்படின்னும் பொழுது உண்மையிலே பெரிய கேங்ஸ்டர்ஸ் பின்னாடி இருக்காங்கங்கிறது தானே நம்ம அது பார்க்க வேண்டியதாக இருக்குது. பெரிய அண்டர் வேர்ல்டு அவங்கெல்லாம் இருக்கிறாங்கன்னு தான் சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஏழ்மையில் இருக்கிறவங்க தே ஆர் பீங் எக்ஸ்ப்ளாய்டட். அவங்களுக்கு ஏதோ தினக்கூலியோ என்ன கூலி கொடுக்குறாங்களோ, ஆனால் அவ்வளோ ரிஸ்க் எடுத்து இதெல்லாம் பண்ணுறாங்க. தெரிஞ்சிருக்கலாம், இவங்களுக்கு கூட தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் அவங்களுடைய வாழ்க்கை அவங்களுக்கு தேவை, இதனால் இந்த ரிஸ்க் எடுக்கிறாங்களான்னு தெரியல. அவேர்னஸ் கொடுக்கணும்னு நானும் கூட ஆந்திர அரசாங்கம் சொன்னாலும் எந்த அரசாங்கம் சொன்னாலும் கூட வேலைக்கு போகிறோன்னும் பொழுது நாம் செய்கிற வேலை சட்டப்பூர்வமான வேலையா சட்டவிரோத வேலையான்னு அந்த லேபருக்கு தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. அப்படி அவங்களுக்கு இதெல்லாம் தெரியும்னு சொன்னால், ஏன்னா சட்டம் எல்லாருக்கும் தெரியும்லாம் ஒன்றும் இல்லை. மரத்தை வெட்டுறோம், காட்டில் போகிற காட்டில் இருக்கிற எல்லா கட்டையெல்லாம் வெட்டுறோம், இதையும் வெட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி சாதாரணமான விஷயம் இல்லை அது. இன்னைக்கு போகிற வேலை சட்டவிரோதமான வேலைன்னு ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது எல்லா லேபருக்குமே கொடுக்குறது தப்பு கிடையாது. அதில் நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அந்த பார்வை அந்த இது அவேர்னஸ் கொடுக்கணும் தான் நினைக்கிறேன். அதனால் இப்போ கடைசியில் ஏன்னா அந்த அவேர்னஸ் இல்லாதனால மாட்டிக்கிறது கடைசியில் இவங்க தான். யார் ஏவி விட்டார்களோ அவர்கள் மாற்றுறதே இல்லை, அவரை பற்றி இன்னும் தகவலும் இல்லை. கடைசியில் இவங்க போய் மாற்றுறதுங்கிறதுல கைது பண்ணுறதுல செத்தே போகிறாங்களே. ஸோ அப்போது அவங்க உயிர் பாதுகாப்பாக இருக்கணும்னா அவங்களுக்கு அவேர்னஸ் தேவை தான் நினைக்கிறேன். அது தேவை, சட்ட அவேர்னஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு முயற்சி எடுக்கணும் தான். சரி, இன்றைக்கி நாளேடுகளில் மற்றும் ஒரு செய்தி பரவலாக எல்லா நாளேடுகள்லையும் வந்திருக்கிறது. அது வந்து அதாவது ராஜ்நாத் சிங் அதாவது சார்க் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்றபோது, உள்துறை அமைச்சர்கள் மாநாட்டில் கலந்து கொள்ள சென்ற போது அங்கே அவமானப்படுத்தப்பட்டார் அப்படின்ற விஷயத்தை அவர் நேற்றும் கூட அதை ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. இந்த நிகழ்வை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ஒரு நீங்கள் ஏற்கனவே பாகிஸ்தான் திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் விசிட் கொடுத்தாரு மோடி. அதுவும் விவாதிக்கப்பட்டது. திடீர்னு போகிற வழியில் இறங்கி போய் சந்திச்சுட்டு கட்டி பிடிச்சிட்டு ஒரு நாங்களும் பாகிஸ்தானும் ஒரு நட்பு ரீதியாக இருக்கிறோங்கிற அந்த ஒரு செய்தியை வெளிப்படுத்துறது. ஆனால் உண்மையில் இந்த கெஸ்டர்ஸ் ப்ளே பண்ணுற ரோலை விட நாம் வந்து மறைமுகமாக, இப்போ நீங்கள் சீனாவோட ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, அது மாதிரி மறைமுகமாக நிறைய பேச்சுவார்த்தைகளும் அரசு உறவுகளும் இங்கே தொடர்ந்துட்டு தான் இருக்குது. அப்புறம் மக்களுக்கு இடையிலான தொடர்பை நம்ம எப்படி வலுப்படுத்துகிறோங்கிறதும் முக்கியமானது. இந்த ரெண்டும் இல்லாமல் ஒரு நாட்டுக்கிடையிலான உறவுங்கிறது வந்துடாது. அப்போது நம்ம வந்து சில தகவல்களை, சில வெடிப்பு சம்பவங்களை அல்லது சில பொலிட்டிக்கல் கிளைம்ஸை வச்சுட்டு இரண்டு நாட்டுக்கிடையிலான உறவு என்பதை தீர்மானித்து விட முடியாது. அப்போ இவர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நம்முடைய உள்துறை அமைச்சர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் வந்து அதனால் சாப்பிடாமல் வந்துட்டேன், சாப்பாட்டுக்காக நாங்கள் போகல, அதனால் அவர் ஒரு கெஸ்டராக நான் வந்து ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறாரு. ஆனால் அதை தாண்டி இது ஒரு இரண்டு நாடுகளுக்கு இடையிலான பிரச்சனை இன்றி எந்த பிரச்சனை வந்தாலும் அங்கே இரண்டு நாட்டு மக்களும் சம்மந்தப்பட்டது. நாமும் அவர்களும் பல காலமாக ஒரே நாடாகவும் இருந்திருக்கிறோம், ஒரே பிராந்தியத்தில் பகிர்ந்து கொண்டு வாழ்கிற உறவினர்களாக இருந்திருக்கிறோம். ஏதோ எல்லைக்கோடுகள் நம்மை பிரித்து விட்டது என்று சொன்னாலும் மக்களுக்கு இடையிலான உறவு என்பதையும் அரசுகளுக்கு இடையிலான உறவு என்பதையும் வேறுபடுத்தி பார்த்து அங்கே வந்து ஒரு அமைதி சூழல் நிலவ வேண்டியது இரண்டு பகுதி இருக்கிற மக்களுக்கு அவசியம். அரசுகள் மோதிக்கொள்ளலாம், போர் நடக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம். அப்போது இந்த அரசு அணுகுமுறை என்பது இனி எதிர்காலத்திலும் சரி இந்த இது போன்ற எல்லா பிரச்சனைகளிலும் எப்படி இருக்க போகிறது. நம்ம வந்து ஆமாம் அவமானப்படுத்தப்பட்டிருக்கிறதா கிளைம் பண்ணது கூட உண்மையாக இருந்தாலும் நம்ம வந்து இதை எப்படி டிப்ளமேட்டிக்காக தீர்க்க போகிறோம். இல்லை அந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்னு எப்படி? அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிளைம். அது நம்ம வந்து ஒரு உள்துறை அமைச்சர் நாடாளுமன்றத்தில் அதை சொல்கிறாரு. அது அந்த கிளைமை நம்ம வந்து அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டாக பார்க்க வேண்டியதில்லை. ஆனால் இதற்கு பின்னணியிலும் நமக்கு சாத்தியங்கள் இருக்குது. பின்னணி செயல்பாடுகளுடைய வெளிப்பாடு தான் மற்றதெல்லாமே தவிர நம்ம வெளியில் பார்க்கக்கூடிய சில ஸ்டேட்மெண்ட்ஸ் மட்டும் உண்மையை சொல்லிடாது. காஷ்மீரில் வந்து நமக்கே தெரியும், பாகிஸ்தான் ஆக்குபைடுன்னு ஒரு பகுதி இருக்குது, நம்ம ஆக்குபைடுன்னு ஒரு பகுதி. ஆனால் நம்ம வந்து எல்லை அடிப்படையில் நம்முடைய கிளைமை நம்ம விட்டு கொடுக்க மாட்டோங்கிறது இருக்குது. ஆனால் அந்த இடத்துல பாகிஸ்தான் ஆக்குபைடு பகுதியில் பலகாலமாக வசிக்கிறவர்களுடைய மனநிலை என்னவாக இருக்கும்? அவர்களை இந்தியாவோடு இணைக்க வேண்டும் என்றால் ஏதோ பாகிஸ்தான் கிட்ட போர் பண்ணால் போதுமா? அந்த மக்களை எப்படி வென்றெடுக்க போகிறோம்? இந்த மக்களை வென்றெடுக்கிறதுங்கிற பகுதியில் பல அரசுகள் தோல்வி அடைந்திருக்கிறது. அதுக்கு பிறகு வந்து நம்ம கிளைம் பண்ண முடியாது. மக்கள் நம்ம விட்டு விலகிட்டாங்கன்னா கிளைம் பண்ண முடியாது. இன்றைக்கே காஷ்மீரிகள் வந்து இந்த பெல்லட் குண்டுகளுக்கு பிறகு அவர்களுடைய மூர்க்கம் அதிகரிச்சிருக்கு. இந்த அரசுடைய டைலாக்ஸ் அவங்க ஏற்றுக்க தயாரில்லைங்கிற மனநிலை இருக்குது.
பாஜக ஆட்சியில் இருக்கும்போதே அந்த மக்கள் அன்னிகிலேட் ஆகுறாங்க. ஒரு மத்திய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அதுவே மாநிலத்திலையும் இருக்கும்போதே இப்படி வந்து அன்னிகிலேட் ஆகுறாங்க. இந்த நாட்டோடு பொருத்தி பார்க்க முடியாத மனநிலைக்கு போகிறாங்கன்னா மக்களை வென்றெடுப்பது என்கிற போக்கில் நம்ம இந்த பிரச்சனைகள் எல்லாம் கையாண்டு இருக்கிறோமாங்கிறது தான். பண்ணலை. அந்நியப்படுறாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம், அந்நியப்படுவது என்பது வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துகிறீர்கள், அவங்க கல்லெடுத்து எறிகிறாங்க, அவங்க கையில் அதுதான் ஆயுதம் கிடைச்சிருக்கு, அதை செய்கிறாங்கன்னா புரான்வாணிகள் அங்கே தோன்றாமல் இருப்பாங்களா? புல்லட் அதாவது இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க சகோதரர் வந்து இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர்னு பாகிஸ்தான்காரன் சொல்கிற மாதிரி பேசுகிறார். தயவு செஞ்சு சொல்லாதீங்க, இது இந்திய பகுதி, அது இட் இஸ் நாட் இந்தியன் ஆக்குபைடு காஷ்மீர். அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தக்கூடாது. நீங்க டிஸ் பண்ணாதீங்க. பாகிஸ்தான் ஆக்குபைடுன்னு ஒரு பகுதி இருக்கு, நான் இந்தியன் ஆக்குபைடுன்னு சொல்லவே இல்லை. திருப்பி அப்புறம் அந்த வார்த்தை வந்தது சரி, அவர் தவறாக அந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கலாம். சொல்லுங்க. அவர் ஒரு மனப்பூர்வமாக அந்த வார்த்தையை சொல்லலாம்னு புரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. இப்போ நான் என்ன சொல்றேன், அங்க போனதே ஹோம் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸ் இந்த டெரரிசம் அதை பத்தி பேசுறதுக்கான கான்ஃபரன்ஸ் தான் அது. அந்த இடத்துல இந்த சப்ஜெக்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறார். நீ வந்து எது ஒரு நாட்டோட ஒரு தீவிரவாதத்தெல்லாம் நீ வந்து ஒரு தேசபக்தியா இதுவாலாம் நீ சித்தரிக்க வேணாம். ஏன்னா பிரைம் மினிஸ்டர் சொன்னார், நவாஸ் ஷெரீப் பிரைம் மினிஸ்டர் நவாஸ் ஷெரீப் அதை சொன்னதுனால அதாங்க ரெஜிஸ்டர் பண்ணாரு. ரெஜிஸ்டர் பண்ணணும் தானே, அதுக்கு தானே அந்த கான்ஃபரன்ஸே நடத்துகிறோம். அதனால அந்த ஹோம் மினிஸ்டர்ஸ் கான்ஃபரன்ஸில் பண்ணாங்க. அண்ட் நேற்றைக்கு சொன்னது வந்து அது அரசியலாக இருக்கலாம், அதாவது சாப்பிடாம வந்துட்டு அது சாப்பிட்றதுக்காக போல சாப்பிடுவதற்காக போலன்னு சொன்னதெல்லாம் சொல்லும்போது, நேற்றுக்கு பாராளுமன்றத்தை இதை ஹோம் மினிஸ்டர் சொல்லும் பொழுது அனைத்து கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களும் அதை வரவேற்றிருக்கிறார் அந்த வார்த்தையை, இன்க்ளூடிங் இவருடைய கட்சி. அஃப்கோர்ஸ், ஏன்னா இந்தியன் ஹோம் மினிஸ்டர் அப்படி இது பண்ணிருக்கிறாரு. இன்னொன்றுங்க, காஷ்மீர் விஷயத்தில் அங்கே உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும் நடத்திருக்குது. நீங்கள் வந்து அங்கே இருக்கிற மக்கள் ஏதோ வெளியில் போயிட்டாங்க, எங்குமே சில பேர் பண்ணுறதெல்லாம் பெரும்பான்மையான மக்களுடைய கருத்தாக நம்ம ஏற்க முடியாது. பெரும்பான்மையான மக்களுடைய கருத்து அதுவாக இருந்தால் அங்கே சட்டமன்ற தேர்தல் இல்லை, பார்லிமெண்ட் தேர்தல், எந்த தேர்தலும் நடந்திருக்க முடியாது. ஆனால் உள்ளாட்சி பிரதிநிதிகள் வரைக்கும் அங்கே இருக்கிறாங்க. அங்கே ஜனநாயகத்தை மக்கள் வரவேற்றிருக்கிறார்கள், ஆதரித்திருக்கிறார்கள். நீங்கள் பாரதிய ஜனதா கட்சி இதை இங்கே அங்கே மக்களை அந்த பக்கம் தள்ளுது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, அந்த பாஜகவுடைய ஆட்சி அங்கே நடக்குது, கூட்டணி ஆட்சி நடக்குது. 25 சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு அங்கே மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அதனால வெற்றி கொடுத்துருக்குறாங்க. இங்கே அப்படி சொல்ல முடியாது. ஆனால் பொதுவாக சில பேர் வந்து இவர் சொல்கிறார், அவங்க கையில் கல் இருந்தது தூக்கி போட்டாங்க, குண்டு இருந்தால் குண்டு போடுவாங்களா? அதாவதுங்க, இந்த ஆட்சிக்கு எதிரான இல்லாட்டி இந்த நாட்டிற்கு எதிரான ஒரு போராட்டத்தை சாதாரணமாக கல்லால் அடித்தாங்க அதுக்கு போயா அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. எதுவாக இருந்தாலும் இந்த நாட்டுக்கு எதிரான போராட்டத்தை நம்ம வந்து ஏற்றுக்கவே முடியாது. அதே நேரத்தில் நம்மை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளோடும் இன்க்ளூடிங் பாகிஸ்தான், அதனால தான் பிரைம் மினிஸ்டர் போனார், ஸ்வாரிங் செனிமில் இன்வைட் பண்ணார். அது மாத்திரமல்ல, வாஜ்பாய் ஒரு வாட்டி சொல்லியிருக்கிறார், யூ கேன் சேஞ்ச் த ஹிஸ்ட்ரி நாட் த ஜியோகிரஃபி. உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ பாகிஸ்தான் பக்கத்தில் இருக்குது, சைனா பக்கத்தில் இருக்குது, நமக்கும் சைனாவுக்கு என்ன உறவாக இருந்துட்டு போட்டோம், அதை சரி செய்யணும்னு தான் முயற்சி பண்ணணும். அதைத்தான் இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன எப்போ டஃப்பான ஸ்டாண்ட் எடுக்கணும் ஸ்டாண்ட் எடுத்துருக்குறோம். நீங்கள் டிப்ளமாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் அந்த இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபாரின் ரிலேஷன்ஸில் நீங்கள் நேற்று வந்து பேசினீங்களே, இன்றைக்கி ஏன் இப்போ இன்றைக்கி ஏன் பேச மாட்டேங்கிறீங்கன்னு கேட்க முடியாது. இன்றைக்கி பேசலையே நாளைக்கு ஏன் பேசுகிறீங்கன்னு கேட்க முடியாது. சூழ்நிலை கேட்பது அது அப்படி தான் போக முடியும். டிப்ளமாட்டிக் ரிலேஷன் எப்பயுமே அப்படி தான். நேற்றுக்கே அங்கே போய் போனார், அவர் வீட்டுக்கே போயிட்டு வந்தார், அதனால் நீங்கள் போயிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்லலாமான்னு கேட்க முடியாது. இது எல்லாருக்குமே, அவங்களுக்கும் இருக்கும், நமக்கும் அப்படி தான். அதனால் எந்த இடத்துல ரிஜிடான ஸ்டாண்ட் எடுக்கணுமோ அந்த இடத்துல எடுத்து தான் ஆகணும். அதை இந்திய அரசாங்கம் தெளிவாக செய்திருக்கிறது. அதை அத்தனை பாராளுமன்ற உறுப்பினர் பாராட்டி இருக்கிறார்கள். நான் சொன்ன விஷயத்தை வந்து அவர் சில விஷயங்களை வந்து அவர் போகிற போக்கில் ஸ்கிப் பண்ணிட்டார். ரொம்ப முக்கியமானது வந்து மக்களுக்கு இடையிலான உறவை பற்றி பேசணும். நான் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீர்னு ஒரு பகுதி இருக்குன்னா அதை நம்ம வந்து அதை ஏற்றுக்கிறோமோ இல்லை அதை அங்கீகரிக்கிறோமோ அல்ல, ஆனால் அந்த மக்களை வென்றெடுப்பது பற்றி நான் பேசினேன். அதே மாதிரி பெல்லட் குண்டுகளை பயன்படுத்துகிற ஒரு அரசுக்கு எதிராக கற்களை வீசுகிற மக்கள் இருந்தால் அங்கே ஏன் புர்ஹான்வானிகள் உருவாக மாட்டார்கள்ங்கிற கேள்வி இருக்குது. நீங்கள் அந்த மக்களிடையே அதற்கான தேவை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு அரசுக்கு அந்த கடமை இருக்கு. பெல்லட் குண்டுகள் பயன்படுத்துறது ஆயிரக்கணக்கான அப்பாவி குழந்தைகளும் பெண்களும் நீங்கள் வந்து தயவு செஞ்சு கல்லெடுத்து போடட்டுமே. நீங்கள் இராணுவம் உங்கள் அத்தனை அதிகாரத்தோடும் நீங்கள் வந்து இராணுவத்துக்கான சிறப்பு சட்டத்தோடும் அந்த மக்களை வந்து எத்தனை காலமாக நீங்கள் ஒரு பக்கம் சிறப்பு அந்தஸ்து இருக்குது காஷ்மீருக்குன்னு பேசுவோம்,
ஆனால் அந்த மக்களுடைய அடிப்படை உரிமை நடமாடும் உரிமையை கூட நம்ம பறித்து வச்சுக்குவோம்னா சட்டத்தில் எழுத்தில் இருந்து என்ன பிரயோஜனம்? எங்கள் நடைமுறையில் என்ன இருந்தது? ரெண்டாவது, இது ஏதோ பாஜகவுடைய பிரச்சனை இல்லை, காங்கிரஸ் ஆட்சி காலத்திலும் கல்லெறிவது அப்போ தான் தொடங்குச்சு. எனவே இது வந்து ஒரு கட்சி அரசியல் என்று நம்ம பார்க்கல. ஆனால் அந்த கட்சி ஆட்சியில் இருக்கும்போது, அதாவது காங்கிரஸ் அந்த சூழல்லாம் மாறி இன்னைக்கு வந்து இவங்க கூட்டணி ஆட்சி, ஒரு முஸ்லீம் அடிப்படைவாத கட்சியும் பாஜகவும் கூட்டணியாக ஒரு இடத்துல அதிகாரம் வேண்டுமென்றால் கூட்டணி சேர்ந்து கொள்வார்கள்ங்கிறது தெரியுது. ஆனால் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு என்ன செய்கிறீர்கள், என்ன மாற்றத்தை அங்கே கொடுத்துட்டீங்கிற கேள்வி வருது. ரெண்டாவது, மக்களுக்கு இடையிலான உறவை பற்றி பேசும்போது அஃப்கோர்ஸ் டிப்ளமேட்டிக்காக இவர் சொல்கிற எல்லா பதில்களையும் வெளியிலிருந்து கெஸ்டர்ஸை நம்ம வந்து பார்க்குறோம். ஓகே, சில கெஸ்டர்ஸை வரவேற்கிறோம், சில கெஸ்டர்ஸ் வந்து நம்ம விமர்சிக்கிறோம்னா விமர்சிக்கிறோம். ஆனால் பின்னணியில் என்ன நடக்கிறது, பொருளாதார ரீதியாக ஒரு நாட்டுக்கும் இடையிலான உறவு எப்படி இருக்க போகிறது? நீங்கள் நம்ம வந்து ஒவ்வொரு நகர்வும் உலக அரங்கில் கவனிக்கப்படுகிறது. நீங்கள் என்னதான் நீங்கள் மேக் இன் இந்தியாவுக்கு வாங்கன்னு பல நாடுகள் அழைச்சாலும் உள்நாட்டுடைய கட்டமைப்பும் அமைதி சூழலும் இல்லைன்னா நம்ம பிற முதலீடுகள் இங்கு வராது. அப்போ இது வந்து உலகம் இன்றைக்கு இன்டர் கனெக்டட். நீங்கள் ஒரு நாட்டுக்குமான உறவை பற்றி பேசும்போது கண்டிப்பாக அந்த மக்களை நீங்கள் எப்படி கருதுகிறீர்கள்ங்கிற கேள்வி வரும், பின்னணியில் என்ன செஞ்சீங்கிற கேள்வி வரும். நம்ம எல்லாத்தையும் பேச வேண்டியிருக்கு. காஷ்மீர் பிரச்சனையில் பாகிஸ்தானுக்கு நமக்கு வந்து அவர் சொன்ன கருத்துல வேணா பிரச்சனை இருக்கலாம், ஆனா காஷ்மீர் மக்கள் அரசு மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா காஷ்மீர் மக்கள் அந்த மக்களுடைய பிரச்சனையை கையாண்ட விதம் இன்றைக்கும் நீங்க வந்து இன்னைக்கும் டயலாக்ஸுக்கு நம்ம தயாரா இருக்கணும். ஏன்னா நீங்க வந்து அப்பாவி மக்களிடம் இருந்தோ அல்லது நீங்க சொல்ற மாதிரி ஒரு மோசமான குழுக்கள் உருவாகி வருதுன்னு சொன்னாலோ அந்த பகுதியில் காஷ்மீர்ல அப்படி வருதுன்னா அது அந்த குழுக்கள் வேணா வன்முறை குழுக்களாவோ நாகரிகமற்ற குழுக்களாவோ இருக்கலாம். ஆனால் ஒரு அரசு என்பது அரசுக்கு அத்தனை அதிகாரங்களும் இருக்குது, உலக அரங்கினுடைய அங்கீகாரம் இருக்கிறது. நீங்கள் கையாளுகிற விதம் என்பது மெச்சூர்டாக இருக்கணும், அந்த மக்களை வென்றெடுப்பதாக இருக்கணும். நீங்கள் காஷ்மீர் அண்மையில் நடந்த விவகாரத்தில் அரசு எடுத்த கையாண்ட முறை தவறு அப்படின்ற மாதிரி அவர் கருத்தை முன்வைக்கிறார். மாறுறங்க. ஏன்னா காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து கொடுக்கப்பட்டது என்பது மாத்திரம் இல்லை, அந்த விசேஷ அந்தஸ்து மாத்திரம் இல்லை, ஃபைனான்ஷியலி எந்த மாநிலத்துக்கும் கொடுக்காது அவ்வளவு பணம் அங்கே கொட்டியிருக்கு. நீங்கள் விசேஷ அந்தஸ்து கொடுத்ததுனால மாறுங்கிறதுனால தானே சொன்னீங்க, அதே தான் மாறி இருக்கா அக்கார்டிங் டு யூ? அப்போ எங்கேயோ ஒரு ஃபெயிலியர் இருக்கு, எங்கேயோ ஃபெயிலியர் இருக்கு. நீங்க வந்து பாடம் கற்றுக்கணும், ஒரு நம்முடைய அனுபவத்தின் மூலமாக பாடம் கற்றுக்கணும். நீங்கள் ஏதோ கொடுத்தீங்க, பல சட்டங்கள் அப்படி தானே. அமெண்ட்மெண்ட்ஸ் எதுக்கு? கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இத்தனை அமெண்ட்மெண்ட் வருது, 110 120 வந்துட்டு இருக்குது. கான்ஸ்டிடியூஷன் சாக்ரோசன்ட், புனிதமானது அப்படின்னு சொல்லும்போது அதுக்கே அத்தனை அமெண்ட்மெண்ட். அப்போ முதல்ல அம்பேத்கரோ அவங்களுடைய அந்த குழு அந்த டிராஃப்டிங் கமிட்டி தப்பு பண்ணுதுன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது. கால சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி பல மாற்றங்கள் கொண்டு வரணும். இது மாற்றம் வந்து நிச்சயமாக அது வந்து எல்லா இடத்துலையுமே இருக்க வேண்டிய விஷயம். அதனால் வந்து அதே மாதிரி நீங்கள் காஷ்மீருக்கு விசேஷ அந்தஸ்து அன்றைக்கு கொடுக்கப்பட்டது. அதற்கு பிறகு என்ன நடந்தது, அதனால் என்ன நடந்தது, நாம் எதிர்பார்த்த அந்த ரிசல்ட் அங்கே கிடச்சிருக்கான்னு பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து விசேஷ அந்தஸ்து வந்து பிஜேபி அரசாங்கம் அதை வித்ட்ரா பண்ண ட்ரை பண்ணுறாங்க, அதனால் இல்லாட்டி இவங்க இப்படி சரியில்லைன்னு. நான் என்ன சொல்கிறேன், உள்ளாட்சி இப்போ பார்லிமெண்ட் தேர்தல் இப்போ நடந்து முடிஞ்சு இல்லை, சட்டமன்ற தேர்தல் நடந்ததில்லை. இது வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஒரு சில பேர் பண்ணதை வந்து அந்த மக்கள், ஒட்டுமொத்த மக்கள் என்னமோ இந்த ஆட்சிக்கு எதிராக இந்த நாட்டுக்கு எதிராக இருப்பதை போல் சித்தரிக்காதீங்கன்ற. கல்லுத்துக்கு அடிக்கட்டுமே, என்ன இது எனக்கு புரியல. அதாவது கல்ல தூக்கி அடிக்கட்டுமே பேசுறது வந்து கட்சியினுடைய பொறுப்பாளர் பேசுறது. இங்க பேச வந்த விஷயம் வந்து ராஜ்நாத் சிங் அங்கு பாகிஸ்தானில் அவமதிக்கப்பட்டார் அப்படிங்கிற விஷயத்துல இல்ல அவர் வந்து அந்த தொடர்ச்சி நம்ம வேற எது எல்லாமே பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்க, இந்த விஷயத்தை இது நம்ம ஏன் வந்தோங்கிறது இருக்குல்ல. அவர் வந்து புர்ஹான் வானியை நீங்க வந்து ப்ரைஸ் பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த எதிர்ப்பை தெரிவிச்சிட்டு வராரு. வேறொரு நாடு எதிர்ப்பு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிற கெஸ்டருங்கிறது தேவை, நம்ம அதுக்குள்ள நம்ம போல. ஆனால் இந்த காஷ்மீர் மக்களை வென்றெடுப்பது என்பது, நீங்கள் ஒரு வெளிநாட்டு தலைவர் அதை சொன்னாலும் அந்த மக்கள் மத்தியிலிருந்து நீ அப்படி சொல்லாத அப்படிங்கிற எதிர்ப்பு வர வேண்டிய தேவை இருக்கு இல்லையா? அந்த எதிர்ப்பை நீங்கள் எப்படி உருவாக்குறீங்கிறதான் கேள்வி. அதை உருவாக்க முடியலை. ரெண்டாவது, சிறப்பு அந்தஸ்து கொடுக்கறதா ஒரு பக்கம் சொல்லிட்டு இராணுவ ஆதிக்கமாக மக்கள் மத்தியில் அவங்க அதை பிரச்சனையாக உணர்றாங்க. கல்லெடுத்து அடிக்கட்டுமே அப்படிங்கிறது இல்லை, கற்களை வீசுகிறார்கள் என்று சொன்னால் அதை எதிர்கொள்கிற விதம் ஜனநாயகபூர்வமாக இருக்க வேண்டும். நீங்கள் அங்கே இருக்கிற மருத்துவமனைகள் அத்தனையும் நிரம்பி வழியுது, அந்த பெல்லட் குண்டுகளுக்கு சிகிச்சை கொடுப்பதற்கான வழி இல்லாமல் இருக்காங்க. இப்போ குஜராத்தில் வந்து புதிய முதல்வர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே வந்து
நதின் பட்டேல் வந்து அவர் தான் அந்த நிதின் பட்டேல் அவர் தான் வந்து முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வேறொருவர் இப்போ வந்து புதுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல் விஷயம் என்னென்னா, அது முழுக்க முழுக்க பாஜகவுடைய உள்கட்சி பிரச்சனை. அவர்களுடைய தலைமைக்கு அதிகாரம் உண்டு. யாருடைய ஒரு ஒரு முதல்வர் ராஜினாமா செய்த பிறகு யார் அடுத்தவராக வர வேண்டும் என்று முடிவு செய்வதில் அதிகாரம் உண்டு. நீங்கள் சொல்ல அதே நிதின் பட்டேல் வந்து துணை முதல்வராக இருக்கார். அன்டில் அதர்வைஸ் அவர் அதை கிளைம் பண்ணாத வரைக்கும், அவர் அது மேலே கேள்வி எழுப்பாத வரைக்கும் ஒரு விவாத பொருளாக அது ஆக வேண்டுமா அப்படிங்கிறதுல எனக்கு அது வேண்டியதில்லை. அது அவங்களுடைய பிரச்சனை தான். ஆனால் ஏன் இந்த சூழல் வந்ததுங்கிறது விவாதிக்கலாம். ஆனந்திபென் பட்டேல் ஏன் ராஜினாமா செய்ய வேண்டிய தேவை வந்தது, இந்த மாற்றம் ஏன் நடந்தது என்பதை விவாதிக்கும்போது 2 முக்கியமான பிரச்சனைகள் குஜராத் வெளியரங்கில் விவாதிக்கப்பட்டிருக்கு. ஒன்று, பட்டேல்களுடைய போராட்டம், லட்சக்கணக்கான பேர் குவிந்தது. ஹர்திக் பட்டேல் இன்றைக்கு கூட அவர் வந்து குஜராத்துக்குள்ளே போக முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து இடஒதுக்கீடு கேட்குறாரு, அல்லது இடஒதுக்கீடை வேணான்னு சொல்கிறார். 2வது, தலித் மக்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்ட அந்த வீடியோ வெளிவந்ததும் பசு பாதுகாப்பு என்கிற பெயரால் தொழில்முறையாக தோல் உரிப்பவர்கள் கூட பாதிக்கப்படுவதும், அவர்கள் வந்து அந்த பசுக்களுடைய இறந்த மாடுகளுடைய உடல்களை வந்து தெருவில் போட்டு போராட்டம் என்று வந்தது. மிகப்பெரிய போராட்டம். அதுவும் அது ஊடகங்களில் பெரிதாக விவாதிக்கப்படலை. ஆனால் அரசியல் அரங்கில் அது கவனம் பெற்றது. வேறு வழி இல்லாமல் ஆனந்திபென் பட்டேல் கூட ஒரு சோர்சஸ் செட்னு ஒரு செய்தி பத்திரிகையில் வருது. அதில் வந்து அவர் வந்து நிர்பந்திக்கப்பட்டார், அவரை குறிவைத்து சில போராட்டங்கள் நடந்தன, பெண் என்பதால் நடந்தன, இப்படி எல்லாம் வந்து பத்திரிகைகள் செய்தி எழுதுகிறாங்க. அது ஓகே, அது வந்து உள்கட்சி பிரச்சனை தான் மீண்டும். ஆனால் இந்த சூழலை கையாளுவதற்கு ஒரு தலைமை மாற்றம் மட்டும் போதுமானதா? குறிப்பாக என்னென்னா, உயர் சாதியினர் ஏற்கனவே இருக்கிற இடஒதுக்கீட்டு உரிமைக்கு எதிராக போராடுகிறார்கள். அங்கே இருக்கிற தாழ்த்தப்பட்ட மக்கள் வாழ்கிற உரிமைக்காகவே போராடுகிறார்கள். இப்போ குஜராத் மாடல் என்று நாம் முன்வைத்து கொண்டிருந்த விமர்சனம் இன்றைக்கு பட்டவர்த்தனமாக தெரியுது. அப்போ இப்போவாவது அங்கே இருக்கிற சாமானிய மக்களுக்கும் அங்கே இருக்கிற சூழலை மாற்றி அனைவருக்குமான ஒரு குஜராத்தாக அதை மாற்றுகிற திசையில் பாஜக செல்லுமா? அப்படிப்பட்ட குரல்களுக்கு என்ன மரியாதையை பாஜக கொடுக்க போகிறது தான் கேள்வி. இல்லை, ஏற்கனவே இது சொல்லப்பட்டது. அதாவது ஆனந்திபென் பட்டேல் வந்து ராஜினாமா செய்தது வந்து நிர்பந்தம் காரணமாக அவர் ராஜினாமா செய்யப்பட்டார். முழுக்க அதாவது அமித்ஷா வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு சார்பான ஒருவரை வந்து தற்போது முதலமைச்சராக வந்து அங்கே நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்ற ஒரு கருத்து நிலவுது. அதாவது நஜ்மா ஹெப்துல்லா மத்திய அமைச்சராக இருந்தவர் ராஜினாமா செஞ்சாங்க. 75 வயதுக்கு மேற்பட்டவர்கள் அந்த மாதிரி பொறுப்பில் இருக்க வேணான்னு முடிவு பண்ணுறதுக்கு, அதனால் ராஜினாமா பண்ணுறாங்க. இப்போ இந்த அம்மா சொன்னாங்க, ரிசைன் பண்ணும்பொழுது எனக்கு 2 மாதத்துக்கு முன்னாடியே 75 தாண்டிட்டேன், அதனாலையும் இளைஞர்களுக்கு வழிகாட்ட விடணும்னு நினைக்கிறேன் நான், அதனால் விடுத்தேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து செய்திகள் சோர்சஸ் செட்டு செய்திகளை பார்த்தோம் அப்படின்னு பேசுகிறத வச்சு பேச போகிறீங்களா, அல்லது யாரை பற்றி பேசுமோ அவங்க டைரெக்டாக சொன்னதை வச்சு பேச போகிறீங்களா? இல்லை, இப்போ இன்னொரு விஷயம், இப்போ ஆனந்திபென் பட்டேல் வந்து முதல்வராக பொறுப்பேற்றது வந்து இப்போ ஒரு 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி. இருங்க, இப்போது அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ அமித்ஷா அவருடைய கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சான்னா, அதை நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் எந்த அளவுக்கு நண்பர்கள், எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டாக இருக்கார், கிட்டத்தட்ட 2 வருஷமாக இருக்கிறார். நினச்சா அப்பயே செஞ்சுட்டு போகலாமே. ஆல் இண்டியா பிரசிடெண்ட்டுக்கு இல்லாத அதிகாரமா ஒரு இயக்கத்தில்? அப்போ அவர் நினச்சா அப்பயே செய்ய முடியும். பிரைம் மினிஸ்டர் அதே மாநிலத்தை சார்ந்தவர், நினச்சா அப்பயே செஞ்சுருக்க முடியுமே. இது என்ன பெரிய விஷயம்? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துருக்கிறான். அந்த அம்மாவே சொல்லியிருக்கிறாங்க, எனக்கு 2 மாதம் ஆயிடுச்சு, 75 நான் கிராஸ் பண்ணிட்டேன், அதனால் இளைஞர்கள் கொடுத்துடலான்னு வந்துடுறான்னு சொல்கிறாங்க. இதே தான் நஜ்மா ஹெப்துல்லா விஷயம் நடந்தது. இது நீங்கள் வந்து ஒரு எதிர்கட்சி இன்ஃபேர் பண்ணணும்னா பண்ணட்டும். அது காங்கிரஸ் கட்சியோ மீதி கட்சிகளோ இன்ஃபேர் பண்ணுறதுக்கெல்லாம் எல்லா வித உரிமையும் உண்டு, செய்யட்டும். அதே நேரத்தில் நிஜமாக உண்மையிலேயே சகோதரர் வந்து தலித்துக்களுக்காக ரொம்ப வருத்தப்படுறதா அவங்க கட்சியெல்லாம் பேசிக்கிறாங்களே. நீங்கள் பீகாரில் இப்போ பார்க்கலையா? பீகாரில் கொல்லப்பட்டது எந்த அளவுக்கு அவருடைய, அதாவது அந்த தலித் சமுதாயத்தை சார்ந்தவர்களை வாயில் சிறுநீரை கழித்திருக்கிறார்கள். ஒரு கண்டனமும் வந்ததா தெரியலையே. இவங்க பிஜேபி செஞ்சால் அங்கே தான் அவருக்கு என்ன இருக்குது, என்ன ஜாதி எது, அதெல்லாம் பார்ப்பாங்க. எங்கே நடந்தாலும் தவறுங்கிறது ஒத்துக்கிறேன். ஆனால் இந்த இடத்துல நடக்கும் பொழுது நீங்கள் அதை பார்க்க மறுக்கிறீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு பிஜேபியை குற்றம் சொல்லணும், அவ்வளோதான்.
இது நீங்கள் ஆண்டு கொண்டிருக்கிற மாநிலங்களில் எத்தனை இந்த மாதிரி கலவரங்கள், எத்தனை பிரச்சனைகள் இருந்திருக்கிறது சிறுபான்மை சமுதாயத்திற்காக. இவர் சொல்றாரு, கேரளாவில் ப்ரொஃபஸர் ஜோசப் அவரோட கை வெட்டப்பட்டது. அவர் ஏதோ ஒரு பாடம் நடத்திட்டு இருக்கும்போது ஏதோ சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு. நான் என்ன சொல்கிறேன், அதை அப்போ ஆட்சி செய்தது இவங்களுடைய ஆட்சி. சிறுபான்மைக்கு எதிராக நடக்குது, கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நடக்குது, அங்கே ஒரு இஸ்லாமிய இது பண்ணுறதுக்கு எதுவுமே ஏற்றுக்க கூட முடியாது நம்மளால். ஆனால் அங்கெல்லாம் உங்களுக்கு அந்த மாதிரி விமர்சனம் நாங்கள் கூட செஞ்சதில்லை. ஆனால் எங்கே பிஜேபி கவர்மெண்ட் இருக்குதோ அங்கெல்லாம் பார்த்து இப்படி பேசிகிட்டு இருப்பீங்களா? உங்களுக்கு குஜராத்தில் மாத்திரம் தான் இப்படி இருக்குது, நீங்கள் கவனிச்சிங்களா? உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய நண்பர்கள் எத்தனையோ ஆட்சியில் இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் இந்த மாநிலத்தில் 1-2 மாநிலத்தில் இருக்கலாம், பீகாரில் இருக்க உங்களோட ஃப்ரெண்டு தானே. சரி, அப்ப அங்க நடந்த அந்த சம்பவத்துக்கு எதையும் என்ன சொல்ல நியாயப்படுத்த முடியும்? முடியாது, எதையும் நியாயப்படுத்த முடியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்களே காரணம், ஒரு முதலமைச்சர் மாற்றத்துக்கு அது காரணம் கிடையாது சார். ஒரு கட்சி தன்னுடைய தலைமையில் யார் இருக்கணும், தன்னுடைய கட்சிக்கு தலைவராக யார் இருக்கணும், கட்சிக்கு முடிவு செய்கிற அத்தனை அதிகாரமும் உண்டு. அதைத்தான் செய்திருக்கிறோம். இன்னைக்கு அந்த அம்மாவும் கூட ரிசைன் பண்ணியிருக்கிறாங்க. ஷி வாஸ் நாட் ஃபோர்ஸ்ட் டு ரிசைன். பிரச்சனைகளை சமாளிப்பதில் அவர்கள் தோற்று போயிருக்காங்க. இல்லை, அவங்க பல காலமாக அமைச்சராக இருந்தவர். திரு மோடி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அமைச்சராக, சீனியர் அமைச்சராக இருந்தவர் தான் அவர். அமித்ஷா எல்லாமே இருந்தவங்க தான். அதனால் அங்கே சாதிச்சதுனால தான் அவங்க முதலமைச்சராக கொடுத்தது. இந்த ஏஜ் ஃபேக்டர்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க. நான் இளைஞர்களுக்கு வழிபடணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது இதில் என்ன தப்பு இருக்க முடியும்? நீங்கள் முதல்ல என்ன சொன்னீங்க, ஃபென்டாஸ்டிக், இது தம்பி இப்படி பேசுகிறாரு, ரொம்ப சந்தோஷப்பட்டேன், அது உள்கட்சி விவகாரம் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் ஏங்க பிரகாஷ் காரத்துலேருந்து யெச்சூரியை மாற்றினீங்கன்னு நான் கேட்டுட்ருக்கேன். அது உங்கள் இஷ்டம். ஏன் யெச்சூரி வந்தார், ஏன் அச்சுதானந்தன் இப்படி பண்ணுறீங்க? மாற்றினது வந்து உள்கட்சி விவகாரம். அவ்வளோதான். இதுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிறீங்க, நீங்கள் பண்ணிக்கிறீங்க. ஏன் பினராயி விஜயனோட அச்சுதான சீனியர் கொடுக்கலையே, உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா? இதெல்லாம் நான் கேட்டேன். நீங்கள் யாரை கொடுக்கும், உங்கள் இஷ்டம். அதை விமர்சனம் பண்ணி எனக்கு ரைட்டும் கிடையாது, நாங்கள் தலையிடவும் விரும்பலை, அவ்வளோதான். இது அல்ல, குஜராத்தில் பாஜகவுக்கு ஒரு பின்னடைவான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு கருத்து சமீபத்தில் நடந்தது. இம்மீடியட்டாக இப்போ நடந்ததுன்னு சொன்னால், அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது, எல்லா சீட்டும் ஜெயிச்சிட்டோம். நாங்கள் எல்லா சீட்டும் ஜெயிச்சிருக்கிறோம். காங்கிரஸ் ஒரு சீட் கூட ஜெயிக்கலை. இவருடைய கட்சி அங்கே போட்டி போட்டாங்களான்னு தெரியல, எத்தனை இடத்துல என்ன வாங்கினாங்களாம் எங்களுக்கு தெரியாது, அவங்க இருக்கிறாங்களும் தெரியாது. ஆனால் நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். மக்கள் செல்வாக்கு அங்கே இருக்கத்தான் இருக்குது, இன்னி வரைக்கும் இருக்குது. எதிர்கால 17 நடக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது புரிஞ்சுப்பீங்க. அதே நேரத்தில் உள்ளாட்சி தேர்தலில் காங்கிரஸ் வந்து அங்கே முன்னணியில் வந்து, நான் இப்போ ஒன்று சொல்கிறேன் கேட்டுக்கோங்க. காங்கிரஸ் அங்கே இருக்குது, எதிர்கட்சி. நான் சொல்லுவது காங்கிரஸ் கட்சியே இல்லை அப்படின்லாம் நான் சொல்லலைங்க. நாங்கள் சொல்வது பெரும்பான்மையான இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஜெயிச்சிருக்கிறோம். பெரும்பான்மையான இடங்களில் ஜெயிச்சிருக்கிறோம். பார்லிமெண்ட் தேர்தலில் நம்ம எல்லா சீட்டும் ஜெயிச்சிருக்கிறோம். அதனால இல்ல, அங்க ஒரு சக்தி அப்படின்னு வந்து பாஜக சொல்லப்பட்டு வந்த நிலையில இது போன்ற பிரச்சனைகள் அங்க வந்து ஒரு பின்னடைவை சந்திச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இந்த இடஒதுக்கீடு தேவையில்லை, ஆர் தேவை, இந்த மாதிரி பிரச்சனைகள் அங்க மாத்திரம் இல்லை சார். தமிழ்நாட்டில் போராட்டங்கள் இல்லையா, அதற்கான குரல்கள் இல்லையா? எத்தனையோ கம்யூனிட்டி அதை எனக்கு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதெல்லாம் நடைமுறையில் இருக்கிற ஒரு விஷயம். அதை ஃபேஸ் பண்ணணும். எப்படி ஃபேஸ் பண்ணணும், அந்த அரசாங்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு. எல்லா அரசாங்கம், இது பிஜேபி கவர்மெண்ட் மாத்திரம் சொல்லலை, எல்லா அரசாங்கம் அவங்க லெவலில் ஏதோ ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்கு பாரதிய ஜனதா கட்சி, ஒரு கட்சியினுடைய வெற்றி தோல்வி எப்படி எலக்டோரல் இதை பண்ணி தான், ரிசல்ட்டை வச்சு தான் நம்ம முடிவு பண்ணுறோம். அந்த எலக்டோரல் ரிசல்ட்டை நான் வெற்றி பெற்றிருக்கிறோம் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். நல்ல இப்போ கூட அவரோட கருத்து, எல்லா இடங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்குது, எங்கெல்லாம் பாஜக ஆட்சி செய்கிறதோ, எங்கெல்லாம் பாஜக வலுவாக இருக்கிறதோ அந்த பகுதிகள் உங்களை போன்றவர்கள் இந்த பூத கண்ணாடி கொண்டு அந்த பிரச்சனைகளை பார்க்கிறீர்கள் அப்படின்றது அவருடைய நீங்க பேசுற நேரத்துல பேசிட்டீங்க, நான் குறுக்கிடவே இல்லை. அதாவது பிரச்சனையை வந்து ஒரு நாட்டை ஆளுகிற கட்சியுடைய ஒரு பிரதிநிதி எப்படி அரசியலாக்குவாருங்கிறத நம்ம பல நேரங்களில் பார்த்துருக்கோம். ஆனால் இது ஏன் விவாதிக்கிறோம்னு நான் சொல்லி தான் ஆகணும். நீங்கள் பீகாருடைய பிரச்சனை, பீகாரில் இவர் சொன்ன மாதிரி எங்களோட நண்பர்லாம் கிடையாது. நாங்கள் வந்து அந்த தேர்தலில் தனித்து தான் போட்டியிட்டோம். நாங்களும் 3 சீட் அங்கே ஜெயித்தோம். பாஜக தோல்வி அடைந்தது, அந்த மெகா கூட்டணி ஆட்சிக்கு வந்தது. நாங்கள் வந்து நண்பர்லாம் கிடையாது, அந்த பிரச்சனைகளை அங்கே கையாளுறோம். ஆனால் ஒரு பிரச்சனை மாநில பிரச்சனையா அல்லது அகில இந்திய அளவில் விவாதிக்கப்படணுமாங்கிறது அந்த மாநிலத்தை ஆளுகிற கட்சியும் அந்த கட்சியின் மீதான எதிர்பார்ப்பும் அதில் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. நீங்கள் சொன்ன எல்லா சம்பவங்களும் அவர் சொன்னது போலவே கண்டிக்கத்தக்கது. இப்போ தமிழ்நாட்டில் தஞ்சாவூரில் மிக கொடூரமான ஒரு கொலை நடந்திருக்கு, பாலியல் வன்புணர்வு செய்து ஒரு கொலை நடந்திருக்கு. விழுப்புரத்தில் நவீனா என்ற ஒரு பெண்
செந்தில் என்கிற ஒரு ஆணாதிக்க வெறி, அது காதலிக்க மறுத்ததுனால நடந்த கொலை. இந்த சம்பவங்கள் அனைத்திலும் நம்ம கருத்து சொல்லிக்கிட்டே இருக்கோம். ஆனால் இதில் பிரச்சனை எங்கே வருது? ஏன் மத்திய அரசை சில விஷயங்களில் குற்றம் சாட்ட வேண்டி இருக்கிறதுன்னு சொன்னால், உதாரணமாக ரோஹித் வெமுலா என்கிற ஒரு மாணவன், அந்த மாணவனுடைய மரணம் பிரச்சனையானது. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த 2 ஆண்டுகளில் 25 தற்கொலைகள் நடந்திருக்கு. அதில் 23 பேர் தலித்துகள். எல்லா தலித்துகளுடைய பிரச்சனை அது தற்கொலையும் பிரச்சனையாக மாறலை. ஆனால் என்ன கவலை ரோஹித் வெமுலா மரணத்தில் நடந்துச்சுன்னா, ஒரு மத்திய அரசுடைய அமைச்சர்கள் 2 அந்த மரணத்தில் காரணமாக, அந்த ப்ரெஷருக்கு காரணமாக இருந்துட்டாங்க. அது வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் மர்டர் என்று நாம் அதை சொல்ல வேண்டிய தேவை வந்தது. அது மட்டுமல்ல, அந்த ஒரு மரணத்தின் மூலம் இனியாவது மரணங்கள் நடக்காமல் தடுக்கணும்னு ஒரு கவலை வெளிப்பட்டது. ஆனால் இந்த அரசு அதை கையாண்ட விதமும், இப்போவும் அந்த மரணங்கள் தொடர்கிறது என்பதும் நமக்கு வந்து இந்த அரசு மேலே ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துது. 2வது, குஜராத்தில் நடந்திருக்கிற பிரச்சனை ஏதோ தலித்துகள் தாக்கப்பட்டார்கள்ங்கிறதில்ல, ஒரு பேட்டர்ன் இந்த இவர்கள் ஆளுகிற மாநிலங்களில் உருவாகுது. நேற்று கூட விஹெச்பி தலைவர்கள் நேரடியாக ஒரு பத்திரிகையில் அதனுடைய மறைமுகமாக அவங்க எடுத்த பேட்டிகளில் வந்து வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க, மாட்டை பாதுகாக்கணும்னா நாங்கள் இன்னும் எந்த எக்ஸ்டெண்டுக்கு வேணால் போவோம்னு சொல்லியிருக்காங்க. அந்த விஹெச்பி அமைப்பின் மீது ஒரு கடுமையான கண்டனத்தை பிரதமர் தெரிவிப்பாரா? ஏன்னா அந்த தலைவருடைய மரணத்திற்கும் அந்த தலைவருடைய ஒவ்வொரு முக்கியமான சொல்லுக்கும் இவர்கள் கொடுக்குற முக்கியத்துவம் அதிகம். அந்த கட்சியுடைய தலைவர், பாஜகவுடைய தலைவர்கள் நேரடியாக போய் கலந்துக்குவாங்க. ஒரு பிரதமர் போய் கலந்துக்குவார் அந்த ஃபங்க்ஷன்களில் மற்றதில். அப்போ வந்து அந்த ஒரு பக்கம் அங்கீகரிக்கிறீங்களே, அவங்க இந்த மாதிரியான விஷயங்களை செய்யும்போது, அல்லது ஒரு பசு பாதுகாப்பு என்கிற பெயரில் சில சம்பவங்கள் நடக்கும்போது எப்படி அதை கண்டிக்கிறீர்கள்? உங்களுடைய நேரடியான எதிர்ப்பு அதில் வெளிப்படுதா? அந்த கவலை இருக்குது. நீங்கள் நாட்டை ஆள்றீங்க, ஏதோ பாஜக தலைவர் அல்ல, எங்களுக்கு பிரதமராக இருக்கிறீர்கள்ங்கிற கவலை இருக்குது. விமர்சிப்போம். அப்போ இந்த விமர்சனங்கள் வரும்போது நீங்கள் அங்கே விமர்சிச்சிங்களா இங்கே விமர்சிச்சிங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக பதில் சொல்லலாம். நான் வந்து மோசமாகவே இருக்கிறேன்னு கூட நீங்கள் நிரூபிடுங்களேன், அது பிரச்சனைனா. நீங்கள் தான் ஆளுகிறீர்கள், உங்கள் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் என்பது உண்மையாக இருக்குமானால் இந்த பிரச்சனைகளை ஏன் இப்படி கையாளுறீங்க? திரும்ப திரும்ப கேள்வி எழுப்ப வேண்டியது எதிர்க்கட்சிகளுடைய கடமை. கண்டிப்பாக. 2வது, இல்லை நான் இன்னொரு விஷயம் இது சொல்லி முடிச்சிடுறேன். தலித் மக்களுடைய துணை திட்ட நிதி 38% குறைக்கப்பட்டிருக்கு. தலித் மக்கள் மீதான அந்த வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் பதிவாகிற வழக்குகள் அது கண்காணிக்கப்பட வேண்டும், அதுக்கு சிறப்பு கவனம் செலுத்தப்பட வேண்டும். 3% தான் அந்த வழக்குகள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. அப்போ தாக்குறவங்களுக்கு பாதுகாப்பு அதிகரிச்சிருக்கு. இதை பற்றி பேசாமல் இருக்க ஏங்க, நாடாளுமன்றத்தில் பேசப்பட்ட விஷயம் நான் சொல்றேன். நாடு முழுக்க இல்ல இந்த கவலை இப்ப இப்படி நடக்குது இல்லையா? நீங்க துணைத்திட்ட நிதி ஒதுக்குறத பத்தி உங்க சப்ஜெக்ட் பேசுங்க. நான் வந்து அது மொத்தமாவே சேர்த்து சொல்றேன். SC/ST ப்ரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் மேல கவனம் கூடுதலாக செலுத்தப்பட வேண்டும். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு கவனம் செலுத்தப்படுவதில்லை. நீங்கள் லா அண்ட் ஆர்டர் சப்ஜெக்ட், ஸ்டேட் சப்ஜெக்ட், மத்திய அரசு மாநில அரசு இரண்டும் சேர்ந்தாவது என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க. நீங்க ஆள்ற மாநிலங்கள்ல என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்க, நம்ம பேசுவோம். பல விஷயமா பேசினது இப்போ 1 மணி நேரம் 2 மணி நேரம் பேச வேண்டிய சப்ஜெக்டை நீங்கள் வெமுலான்னு பேசிட்டு இருக்கிறீங்க. பாராளுமன்றத்தில் அது அமைச்சருக்கு பதிலும் சொல்லிட்டேன். நான் சொல்கிறேன், சில ஐசோலேட்டட் இன்சிடென்ட்டை வச்சு ஒரு கட்சியோ ஒரு ஆட்சியோ குற்றம் சொல்வது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. திரிபுராவில் ஒரு எம்எல்ஏ, இவங்களுடைய எம்எல்ஏ, கம்யூனிஸ்ட் எம்எல்ஏ நல்ல பணத்தை போட்டு மேல படுத்து அந்த வீடியோ வந்தது. இல்ல தயவு செஞ்சு தப்பா பதிவு பண்ணாதீங்க. நீங்க எங்க நடுவுல பேசுறீங்க? நீங்க போய் சொல்றீங்க, அதனால நான் சொல்ல வேண்டியது சரியான வார்த்தை. அவர் சொன்னீங்கல்ல, நான் மறுத்தாகணும். உங்களோட மறுப்பை அவர் சொன்னதுக்கு அப்புறம் கருத்தை பதிவு செய்ததுக்கு அப்புறம் பேசுறதெல்லாம் நான் ஆமான்னு சொல்லும்போது நான் எப்படி மறுக்காம இருக்க முடியும்? நான் திருப்பியும் சொல்றேன், அப்படி படுத்துட்டு இருந்தாரு, பணத்து மேல படுத்துட்டு இருந்தாரு. நான் உண்மையா வெளிப்படையா சொல்றேன், எங்க ஆளுங்க காட்சி வெளிவந்தது ஒழிய அவர்தான் கிடையாதுங்க. நான் வந்து பதிவு பண்றேன், காட்சி வெளிவந்ததே ஒழிய அவர்தான் சொல்ல வரல. கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர் நான் சொல்ல வந்ததை தயவு செஞ்சு தம்பி புரிஞ்சுக்கணும். அது வந்து அவர் என்ன பொறுப்போ, நான் சொல்றேன் எம்எல்ஏ இல்லைன்னு பேசுவோம். ஆனா கட்சிக்காரர் அவர் சொன்னது என்னன்னா, நானாவது இப்படி வெளிப்படையா இருக்கிறேன், எங்க ஆளுங்களாம் அப்படி இல்லைங்கிற மாதிரி சொன்னார். இதை வச்சுட்டு கம்யூனிஸ்ட் இப்படிதான், சிபிஐ இப்படிதான், சிபிஎம் இப்படிதான் நான் பேசுறேன். இல்ல இதுவே தவறான ஸ்டேட்மென்ட். அப்புறம் அது மேல என்ன பேசுவீங்க நீங்க? ஒரு இன்சிடென்ட் என்ன, யாரோ ஒரு ஆள் குற்றம் சாட்டு இது அந்த மாதிரி செஞ்சாருன்னு சொன்னா ஒட்டுமொத்த இயக்கத்தையும் சொல்ல முடியாது. நீங்க அந்த மாதிரி ஒரு ஆள் பேசினீங்கன்னா நானும் இதை பேசுவேன். இல்ல அதனால இப்ப அது முழுக்க அப்படி பேசுறாருன்னு நீங்க பேசுறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். நான் பார்த்தது எனக்கு அவரு நிறுவிட்டு இருக்கீங்க பாருங்க. குற்றச்சாட்டுக்கு மேல் குற்றச்சாட்டு வந்து ஒரு ஆரோக்கியமான விஷயமா இருக்காது. என்ன விஷயமா நான் பதில் சொல்லணும், அது எப்படி இது? அப்ப அவர் கம்மன் இருக்கணும். நீங்க இந்த வாரம் குற்றச்சாட்டு பதில் சொல்லும்போது நடுநூல்ல பூந்துப்பீங்களா?
அந்த டோன்ட் பிகம் ரெஸ்ட்லெஸ். கொஞ்சம் இருங்க. நான் என்ன சொல்கிறேன், இன்னைக்கு குஜராத் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த முதலமைச்சர், இது பிஜேபியோட இந்த முதலமைச்சர் பல இடத்துல நம்ம அந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கிறோம். அதனால் இது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு கட்சி, எந்த கட்சியுமே, காங்கிரஸ்னு பார்த்தா முதலமைச்சர்கள் மாற்றங்கள் எல்லா இடத்துலையுமே நாங்கள் இன்ஃபேக்ட் நாங்கள் கர்நாடகாவில் பண்ணியிருக்கிறோம். இவர் எடியூரப்பாக்கு அப்புறம் அவர் போனதுக்கப்புறம் சதானந்த கவுடா வந்தார். இப்படி அதுக்கப்புறம் ஷட்டர் வந்தார், மாற்றிருக்கிறோம். இதெல்லாம் ஒன்றும் இது உள்ள முடிவு பண்ணுற விஷயமே தவிர இது விமர்சனத்துக்கு உட்பட்ட விஷயமும் கிடையாது. அந்த முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். அதனால் நீங்கள் ஒரு கற்பனையோடு எல்லா ஊரில் உலகத்தில் இருக்கிற அரசியலாம் இதில் சேர்த்திங்கன்னா நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரி, அடுத்த விஷயத்துக்கு போவோம். அதுக்கு முன்னாடி அந்த அதாவது அந்த புகைப்ப அப்படி ஒரு காட்சி வெளிவந்ததே ஒழிய அவர்தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. அதே நீங்கள் புரிஞ்சுக்கணும். இல்லை, அதில் ஒரு விளக்கம் மட்டும். ஏன்னா அவர் நிறுவிட்டு போயிட்டாரு. அது முதல்ல அது எம்எல்ஏ அல்ல, ஒரு கிளை செயலாளர் வந்து தனக்கு கான்ட்ராக்டர் கொடுத்த பணத்தை கொண்டு போய் கொடுக்குற நேரத்தில் அது வந்து ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அந்த குறிப்பிட்ட நடவடிக்கை பத்திரிக்கையில் வரும்போது நாங்கள் வந்து நடவடிக்கை எடுத்தோம். அவர் கொடுத்த பேட்டியை பற்றி இவர் சொன்னார். அப்படிலாம் அவர் பேட்டி கொடுக்கல. அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆசைக்கு நான் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்தேன், தவறு, கட்சிக்கு பேரை கெடுத்துட்டேன், நான் வந்து இதுக்காக என்ன தண்டனை கொடுத்தாலும் ஏற்றுக்கிறேன்னு சொன்னார். இருங்க, அவர் வந்து ஒரு தகரடப்பா வீட்டில் வசிக்கிறவர். அதனால் ஒரு சம்பவத்தை சொல்லும்போது அதை உறுதிப்படுத்தி கூட பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நிறைய உறுதியான தகவல்கள் கூட எங்கள் மேலே குற்றம் சாட்டுவதற்கு இருக்குது. நான் அது மேலே விளக்கம் பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இப்போ அடுத்து வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு வந்து அமல்படுத்தப்படும் அப்படின்னு இப்போ நேற்று கூட சட்டமன்றத்தில் இது பேசியிருக்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது வந்து மத்திய அமைச்சரே சொல்லியிருக்கிறார். ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்டர் பிரேந்திர சிங் அவரே கூட இந்த மாதிரி இது கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் தேவை. இந்தியா முழுக்கம் கொண்டு வரணும்னா கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் இஸ் ரெக்வயர்ட். அதற்காக நம்ம செஞ்சிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் இது பிஜேபி கவர்மெண்ட்டுன்னு மாத்திரம் சொல்ல மாட்டேன், 2009 இது வந்தது. யூபிஏ கவர்மெண்ட்லேயே 2010 பார்லிமெண்ட்டில் இது பண்ணாங்க, 15th லோக்சபாவில். அது லோக்சபா இது லேப்ஸ் ஆகிடுச்சு அந்த பில்லு. ஸோ இப்போ மீண்டும் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது. மினிஸ்டர் சொல்லியிருக்காரு, நாங்கள் கொண்டு வர போகிறோம். இது பிகாஸ் சின்ஸ் இட் ரிக்வயர்ட் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட். பட் நான் சொல்ல வந்தது பெண்களுக்கான இடஒதுக்கீடு வர்ற அதுக்கு தான் சார் சட்டமன்ற அதுதான் சொல்ல வரேன். அதுக்கு தான் சொல்ல வரேன், பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்டில் இருக்குது, பீகாரில் இருக்குது, மத்திய பிரதேஷில் இருக்குது, ஹிமாச்சல் பிரதேஷில் இருக்குது. இது நாடு முழுக்க கொண்டு வரணுங்கிற ஒரு பேச்சு இருக்குது தான். அது எல்லா கட்சியும் எல்லா ஆட்சியும் அதை முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ அதுக்கான கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் மத்திய அரசாங்கமே கொண்டு வரப்போகுது. சரி, அதனால் நாம் சப்போர்ட் பண்ணுறோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கட்சி அளவில் கூட அந்த 50% இடஒதுக்கீடு வர்றதுக்கு முன்னாடி ஆட்சி அதிகாரத்தில் 50% இடஒதுக்கீடு வந்து சாத்தியமான விஷயம் தான். இல்லை, அதாவதுங்க முதல்லயே எல்லா வெற்றியை கொடுக்குமான்லாம் சொல்ல முடியாது. இப்போ எங்கள் கட்சியில் பொறுத்த வரைக்கும் பொறுப்புக்கெல்லாம் 33% பெண்களுக்குன்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். எங்களோட இதெல்லாம் இருக்கணும். அங்கே எங்கேயாவது அப்படி நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ண முடியலன்னா அது வேக்கண்ட்டாக தான் வைக்கணுமே தவிர வேறு எதுவும் வச்சு ஃபில்அப் பண்ணக்கூடாது. எங்கள் கட்சியோடைய விதியிலேயே இருக்குது. அதனால் ஏற்கனவே 33% இருக்குது. ஓரளவுக்கு முதல்ல ஆரம்பிக்கும் போது எங்களுக்கு இந்த பிரச்சனை வந்தது. இப்போ நாங்கள் எல்லாமே கொண்டு வரோமே, 33% எங்களால் அப்பாயிண்ட் பண்ண முடியுது. அதனால் இது சமுதாய பாப்புலேஷனில் 50% அவங்க இருக்கும் பொழுது நியாயம் தானே கொடுக்கறது, ஒன்றும் தப்பு கிடையாது. முதல்ல கொஞ்சம் வேணால் வராமல் இருக்கலாம், அதாவது இருக்கலாம். பட் போக போக சரியாயிடும், அது கொண்டு வரலாம். சொல்லுங்கள். இல்லை, அதாவது கட்சி அளவில் இடஒதுக்கீடுங்கிறது சாத்தியம் ஆகலைங்கிறதுனால தான் நம்ம வந்து கான்ஸ்டியூஷனலாகவே இதுக்கு தீர்வு வேணும்னு சொன்னோம். அவங்க எப்படி உள்கட்சியில் சில ஏற்பாடுகள் செய்கிறாங்களோ அது மாதிரி நாங்களும் கூட உள்கட்சியில் சில ஏற்பாடுகள் முயற்சி பண்ணுறோம். ஆனால் அது வந்து தீர்வு கொடுக்காது. இங்கே வந்து ஆயிரக்கணக்கான கட்சிகள் இருக்குது, ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. ஆனால் ஒரு அரசு தேர்ந்தெடுக்கப்பட்டு ஒரு அரசு எப்படி செயல்பட வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு பொது விதி என்று நாம் பார்த்தா இது கண்டிப்பாக இடஒதுக்கீடுங்கிறது தேவை. இப்போ இந்த 50% இடஒதுக்கீடு அமலில் வரும்போது சில பிரச்சனைகள் நம்ம சந்திப்போம், அது உண்மைதான். என்னென்னா பெண்கள் இருப்பாங்க. இப்போ கூட சமீபத்தில் பத்திரிகைகளில் சென்னை மாநகராட்சியுடைய கவுன்சிலர்கள் ஃபோன் பண்ணால் அவருடைய கணவர் தான் எடுக்கிறாங்க, கணவர் தான் வந்து பதில் சொல்கிறாங்கன்னெலாம் வந்து பிரச்சனைகள் வந்தது. அப்போ அது நம்ம வந்து அதிகாரத்தை பெண்களுக்கு கொடுப்பது என்கிற மனநிலை சமூகத்துக்கு வரணும். அவர்களால் நம்மை விட திறம்பட செயல்பட முடியும் என்கிற நம்பிக்கை வரணும். ஆனால் அது வந்து எங்கேருந்து தொடங்கும்? கண்டிப்பாக அரசிடமிருந்து தான் தொடங்கியாக வேண்டியிருக்கு. ஏன்னா சில விஷயங்களை சட்ட விதியாக்கிய பிறகு தான் பின்பற்றுவதற்கு பெரும்பான்மை சமூகம் ஒத்து வருகிறது. அதனால் இந்த விஷயத்தில் வந்து இடஒதுக்கீடுங்கிறது இன்றைக்கி அமலாகியிருக்கு. இந்த தேர்தலே அமலாக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்குது. சுழற்சி முறையில் அதை அமலாக்க வேண்டிய அந்த வெளிப்படையாக அது இல்லை. ஆளுங்கட்சி எங்கே விரும்புதோ அப்படி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இங்கே இருக்குது.
அது வந்து தவிர்க்கப்பட வேண்டியது. அது அந்த பிரச்சனை வரும். அதை பற்றி இவங்க இன்னும் பேசவே இல்லை. நாங்கள் அமுலாக்குவோன்னு சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அமுலாக்குவீர்கள்? குறுகிய காலம்தான் இருக்குது. எப்படி அந்த தொகுதிகளை தீர்மானிக்க போகிறீங்க? தீர்மானித்து நீங்கள் அறிவிக்கும் போது உங்கள் கட்சிக்கு ப்ரையாரிட்டி எடுத்துக்குவீங்களா, இல்லை ஒட்டுமொத்தமாக ஒரு ஏதாவது ஃபார்முலா வச்சு சூத்திரம் வச்சு பண்ண போகிறீங்களாங்கிறது தான் இன்னும் வெளிப்படையாக தெரியல. இதில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் யூபிஏல கொண்டு வரும்பொழுதும் சரி, இப்போ மினிஸ்டர் ஐ திங்க் அது பிப்ரவரியில் ஒரு இதில் சொல்லியிருந்தார் அவர். இப்போ என்னென்னா இவர் சொல்கிற மாதிரி பெண்கள் நீங்கள் வந்து அது அட்லீஸ்ட் 2 டேர்ம்ஸாவது இருக்கணும் அப்படின்னு, அப்போ தான் வந்து அவங்க என்ன நினச்சாங்களோ அதை நிறைவேற்ற முடியும், அதை என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு கருத்து வந்திருக்குது. ஸோ எந்த சுழற்சி முறையில் வரதா இருந்தால் கூட 2 டேர்ம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரப்போசல் இருக்குது. பாப்பா அது வரும்பொழுது தெரியும். பட் மோரலஸ் இது எல்லா கட்சியும் வரவேற்கிற விஷயம் தான். சகோதரர் சொன்னது போல் நீங்கள் வந்து சட்டம் மூலமாக கொண்டு வந்தால் தாங்க அது இம்ப்ளிமெண்ட் ஆகும். நீங்கள் அவேர்னஸ் மக்கள்கிட்டேருந்து அவேர்னஸ்னால் அது அவ்வளோ சரி. இப்போ கொடுத்த ரிசர்வேஷனுக்கே வீட்டுக்காரர் தான் செயல்பட்டு இருக்கார். அதான் பட் இட் வில் டேக் டைம். அதுக்கே கொஞ்சம் கொஞ்சமாக தான் மாறணும். அது வந்து அரசாங்கமோ அதிகாரியோ மாவட்ட கலெக்டர் இருக்காருன்னா நீங்கள் வந்து உள்ளாட்சி பிரதிநிதிகள் மீட்டிங் போட உடனடியாக இப்போ வரப்போகிற உள்ளாட்சி தேர்தலையே அதை அமல்படுத்துவது வந்து என்ன எளிதாக இருக்குமா, கன்ஃபியூஷன் வருமானு தெரியல. ஏன்னா நமக்கு இப்போ டியூ இருக்குது, இன்னும் 2 monthsல 2 மாதத்தில் வந்தாகணும். இப்போ இந்த மாதிரி இப்போ ஆரம்பிக்கிறதுனால இவங்களுக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு சொன்னால் முதல்ல கொண்டு வந்திருக்கலாம். தமிழக அரசாங்கத்துக்கு அந்த எண்ணம் இருக்குன்னு சொன்னால் முதல்லயே அது ஸ்டெப்ஸ் எடுத்து பண்ணால் நல்லா இருந்திருக்கிறோம். இப்போ சொல்லி அதை பிரிக்கிறதுல இடங்களை எந்தெந்த இடம் ஒதுக்குறதுல பிரச்சனையாகி அது கடைசியில் கன்ஃபியூஷனில் போய் இவங்க என்ன நினைக்கிறேன் கடைசியில் வந்தால் போகிறங்கிற மாதிரி இவங்க ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அப்படி தான் ஆகுமோன்னு கடைசி வரைக்கும் இப்போவும் அந்த ரிசர்வேஷன் பாயிண்ட்டில் எஸ்சி ரிசர்வேஷன் இந்த எல்லாத்துலேயுமே கடைசியில் அவங்க டிக்ளேர் பண்ணுறதுல தான் இருக்குது. எப்போ எதாவது மாற்றுவாங்கன்னே தெரியாது மாநில தேர்தல் ஆணையம். அப்படி இந்த லட்சத்தில் தான் இருக்குன்னும் போது இதில் வரும்பொழுது குழப்பம் வர வாய்ப்பு இருக்குது. அதனால் எண்ணம் உண்மையிலேயே அவங்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் இருந்ததுன்னா அது ஏன் முன்னாடி செஞ்சுருக்கல? உங்களுடைய ஆட்சி கடந்த ஆட்சியிலும் இருந்தது, அப்போத்துலேருந்து அதை செஞ்சு இறங்கி வந்திருக்கலாம்ல. இப்போ கரெக்டாக கிளியராக தெரிஞ்சிருக்கும். இப்போ பண்ணுறதுனால இது கன்ஃபியூஷனுக்கு கொண்டு போய் நிற்குமோ இல்லாட்டி கிளாரிட்டி இருக்குமான்றது இருக்கு. இல்லை இப்பயும் இந்த இதை கொண்டு வந்திருக்கிறது வரவேற்கக்கூடிய ஒரு 50% வரவேற்கலான்னு யாரும் சொல்லலை. அதுக்கு தான் சொல்கிறேன். அது நான் அதுதான் சொல்ல வரேனே. இப்போ நானே சொல்கிறேன் 2009-10 அது வந்து பார்லிமெண்ட்டில் கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்லேயே கொண்டு வரணும்னு அந்த அரசாங்கம் முயற்சி பண்ணுதுன்னு நானே கிரெடிட் கொடுக்குறேன். நான் எதுக்கு இப்போ நான் எங்கள் கவர்மெண்ட் தான் பண்ணுதுன்ட்டு அதை மாத்திரம் நிறுத்திருக்கலாம், அப்படி சொல்லலை நான். எல்லா அரசாங்கமும் எல்லா கட்சியும் இதுக்கு ஓகே தான் சொல்கிறோம். இப்போ மாநில அரசாங்கம் இந்த பண்ண போகிறேன்னு சொல்கிறதில்ல. கன்ஃபியூஷன் வராதா, அதை யோசிச்சாங்களா அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி. சரி, இன்னும் ஒரு விஷயம், அதாவது நேற்று வந்து சட்டமன்றத்தில் சொல்லப்பட்ட விஷயம், 32 ஏரி குளங்களை தூர்வாருவதற்கான சீரமைப்பதற்கான நடவடிக்கை வந்து எடுக்கப்பட இருக்கிறது அப்படின்றது ஒரு நல்ல விஷயம். அதாவது நீராதாரத்தை பெருக்குவதற்கான ஒரு வழி. ஏன்னா இப்போ நீரின்றி பல நேரங்களில் பல இடங்களில் வந்து வறட்சியான சூழ்நிலையை வந்து நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்படி ஒரு அறிவிப்பு வந்து ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லப்படுது. அதை எப்படி பார்க்கல? அது ஆறுதல் அளிக்கும் தான். ஆனால் நீங்கள் வீராணம் நிதி ஒதுக்குனதுக்கு பிறகு அதை தூர்வார சொல்லி நாங்கள் போராடிக்கிட்டே இருந்தோம். இன்னைக்கு வரைக்கும் வீராணம் ஏறி தூர்வாரலை. அதனால் அறிவிப்புகளோட இப்போல்லாம் நம்ம வந்து திருப்தி அடைய முடியறதில்லை. நடைமுறைக்கு வந்தால் தான் திருப்தி அடைய முடியும். அதனால் நீராதாரங்களை பாதுகாக்க வேண்டும் என்கிற உண்மையான அக்கறை இந்த அரசுக்கு இருக்குமானால் செயலில் காட்டுங்கன்னு தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. வீராணம் மிகப்பெரிய உதாரணம். அதாவது அந்த பணம் ஒதுக்கப்பட்டு உத்தரவிடப்பட்டு அங்கே எம்எல்ஏ போராடி எல்லாம் நடந்து, ஆனால் அந்த ஏரியை தூர்வாரலை. நிறையா இருக்குது. ரொட்டீனாக செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த வருஷத்தில் அடிக்கடி செய்ய வேண்டிய விஷயத்த அதெல்லாம் பெரிய சாதனை மாதிரி நாங்கள் இதுக்கு பண்ண போகிறோன்னு சொல்லும் பொழுது அது வேடிக்கையாக தான் இருக்குது. ஒரு அரசாங்கம் அந்தந்த காலத்தில் ஏரிகள் குளங்கள் தூர்வாருவது மழைக்காலத்துக்கு முன்னாடி இதெல்லாம் செய்யணும். இது இன்றைக்கி சொல்ல திருக்குறள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்துலேயும் வருது. இது நீங்கள் என்னமோ இன்றைக்கி 32 ஏரி தமிழ்நாட்டில் எவ்வளோ ஏரிக்கு ஆயிரக்கணக்கான ஏரிகள் இருக்குது. நான் காஞ்சி மாவட்டத்தை சார்ந்தவன். அது பழைய செங்கல்பட்டு மாவட்டம் ஏரிகள் மாவட்டம்னு பேர். இப்போ ஏரிலாம் தேட வேண்டிய நிலையில் இருக்குது. இப்போ இதுக்கு யார் காரணம்? ஸோ அரசாங்கம் ரொட்டீனாக செய்கிற விஷயங்களாம் சாதனைன்னு சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது இன்னும் ரொட்டீனாக செய்யணும். இல்லை, அரசாங்கம் ரொம்ப தீவிரமாக செயல்பட வேண்டிய விஷயம் இந்த ஏரி குளங்களை தூர்வாருகிற தீவிரமாக சார். ஒரு அரசாங்கத்துடைய அது அந்த பேசிக் இது சார், அதெல்லாம் கடமைகள் சார், பேசிக் டியூட்டிஸ், செய்ய வேண்டிய விஷயம். அதெல்லாம் செய்யலைங்கிறதா குற்றச்சாட்டு.
இன்னைக்கு நீர் குடிநீருக்கே பிரச்சனையாக இருக்குது. குடிநீரை தண்ணி பாட்டில் வாங்கி குடிக்கிறோன்னு சொல்கிறதே என்னன்னு கேட்டால் அப்படி நடக்கவே கூடாதுல்ல. குடிநீர் இப்ப என்னங்க மக்கள் பெருசாக கேட்டுறாங்க? குடிநீர் கேட்குறாங்க. என் தெருவில் இருக்கிற குழாயில் தண்ணி வரணும், என் தெருவில் ரோடு போடு, மேலே விளக்கேறி, என் வீட்டுக்குன்னு கூட அவங்க அப்புறம் தான் அதெல்லாம் யாரும் கேட்கல. இன்னும் கேட்டால் இதை கொடுத்தாலே கூட போகிறோம். அதை செய்கிறதுக்கு தானே இப்போ நீங்கள் பெரிய சாதனையாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. அதை செய்யுங்கன்னு தான் சொல்கிறோம் நம்ம. ரொம்ப நன்றி சார். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்கள் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி. நேயர்களே, மீண்டும் நாளை முதல் பார்வை நிகழ்ச்சியில் சந்திப்போம்.